ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்தை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். இந்த பிரதோஷம் ரொம்ப முக்கியமான பிரதோஷம். இந்த நாளைய தினம் கண்டிப்பாக தவற விடாமல் நீங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தேய்பிறை பிரதோஷமானது வருது. இதை குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்வாங்க. ஜாதக கட்டத்தில் குரு சரியில்லை, திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நாளைய தினம் கட்டாயமாக சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குரு திசை நடக்கிறவங்க நாளைய தினம் கட்டாயமாக சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு, அதே போல் இப்போது தேர்வு எழுதிட்டுருக்குறாங்க இல்லையா, இந்த மாணவர்களும் நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு பிரதோஷ நேரத்தில் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யணும். இது எல்லாருக்குமே பொதுப்படையான மிக மிக முக்கியமாக நல்ல பலனை கொடுக்கும் ஒரு வழிகாட்டி முறை தான். நாளைய தினம் தவறாமல் இந்த வழிபாடை செய்யுங்க. இப்போது இந்த பங்குனி பிரதோஷத்தில் என்ன நம்ம தானம் செய்யலாம் அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தானம் ஒன்று இருக்குது. அந்த தானத்தை இந்த பிரதோஷ நாளில் செஞ்சீங்க அப்படின்னா 10,000 மடங்கு பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நாளைக்கு அந்த மதிய நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம், நீர்மோர், அப்புறம் தண்ணி பாட்டிலு, இந்த மாதிரி 3 பொருட்களை வாங்கி, ரொம்ப இயலாமையாக இருப்பாங்க இல்லையா, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். இதை நீங்கள் கோவிலுக்கு போய் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருந்தாங்கன்னா கொடுங்க, ஆனால் அங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மதிய நேரத்தில் வீதியில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பொருட்களை தானம் கொடுங்க. 3 பொருட்களையும் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி உங்கள் கையால் தானம் கொடுத்தா கூட போதுமானது தான். உங்களுடைய பாவங்கள் குறைஞ்சு, கர்ம வினைகள் குறைஞ்சு, வாங்கிய கடனும் படிப்படியாக குறையும், வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்கும். இது பொதுப்படையாக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரமான ஒரு தானம் தான். உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் பிரச்சனை இருக்குது, குரு பகவானால் பிரச்சனை இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, பணம் நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, நிறைய கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க, நகையெல்லாம் அடமானத்தில் இருக்குது, பிள்ளைங்க சரியாக படிக்கலை, இது போல் குரு பகவான் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாளைய தினம் கொஞ்சம் எலுமிச்சம் பழ சாதத்தை செஞ்சுக்கோங்க. நாளை வியாழக்கிழமை மாலை வழக்கம் போல் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் குரு பகவானுக்கு அந்த எலுமிச்சம் பழ சாதம் இருக்குது இல்லையா, அதை வச்சு நெய்வேத்தியம் வச்சு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாமே விலகும். இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதே பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு தயிர் சாதம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் குறையும், செய்த பாவத்துக்கு தண்டனைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளைய தினம் இந்த சொன்ன எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு முழுசாக
முழுசாக நம்புனீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நாளைய தினத்தை தவற விடாமல் இந்த சொன்ன பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.